தமிழர் வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை கரூரில் நடத்தினார். அந்த பரப்புரையின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்த பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கரூர்ல அவருடைய மொத்த விமர்சனம் குற்றச்சாட்டுகள் எல்லாமுமே செந்தில் பாலாஜி பற்றியதாகவே இருந்திருக்கிறது. ஆனால் நேரடியாக பெயரை குறிப்பிடாமல் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? விஜயின் அரசியல் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். விக்கிரவாண்டியிலிருந்து கரூர் வரைக்குமான பல படிநிலைகளை எடுத்து பார்த்தால் அரசியல் பரிணாமம் தெரிகிறது, பார்வை கூர்மைப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கேம்பெயின் உற்சாகம் இதெல்லாமே கூடி இருக்கிறது. வருகிற கூட்டம், தன்னெழுச்சி எல்லாமே கூடி இருக்கிறது. விக்கிரவாண்டியிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது நன்றாகவே புரிகிறது. சமீப காலமாக இந்த பரப்புரை பயணங்களிலே உள்ளூர் பிரச்சனைகளை நல்ல தெளிவாக தொட்டு பேசுகிறார். விஜய்க்கான அந்த பேச்சு தயாரித்து கொடுப்பவர்களும் அதில் போதிய கவனம் செலுத்துகிறார்கள். சில தவறுகள் இருக்கின்றன, ஆனால் அதை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. போக்கஸ் என்பதுதான் அரசியலில் முக்கியம். வாக்கு அரசியலிலே போக்கஸ் இருந்தால் மட்டும்தான் வெற்றி கோட்டை தொட முடியும். அது ஓட்ட பந்தயத்துக்கும் பொருந்தும், அரசியல் பந்தயத்துக்கும் பொருந்தும். விஜயை பொறுத்தவரையில அந்த போக்கஸ் தெரிகிறது. அவருக்கு பின்னால் இருக்கிற டீம் உழைப்பு எனக்கு நன்றாகவே புரிகிறது. இறுதி வெற்றி அடைவார்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு படிநிலைகளை அவர் தாண்டி வருகிறார். எடுத்துக்காட்டு, அவர் இப்போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையுமே விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார், அதிமுக உட்பட. அதே போல உள்ளூர் அமைச்சர்கள், உள்ளூர் பிரபலங்கள், செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிடாவிட்டாலும் அவர் யாரை சொல்கிறார் என்பது மக்களுக்கு புரியும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு புரியும். உள்ளூர் பிரபலங்களை, அவர்களது பழைய அரசியல் வரலாற்றை, தடம் புரண்ட பாதைகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறார். இது வாக்கரசியலுக்கு ரொம்ப முக்கியம்தான். தடம் எப்படி புரண்டார்கள் என்பதையும் சொல்லி காட்ட வேண்டியது இருக்கிறது. அப்படி சொல்லி காட்டும் போது அவர் தன்னை ஒரு வலுவான போட்டியாளர் என்கிற நிலைக்கு உயர்த்துகிறார். அதாவது ஆளுங்கட்சி திமுகவை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நான் தான் உண்மையான மாற்று கட்சி என்பதை விஜய் உணர்த்தி வருகிறார். அது சரிதான். வாக்கு அரசியலிலே அப்படித்தான் சொல்ல வேண்டும். மூன்றாவது இடத்துக்கு இங்கு பொதுவாக வாய்ப்பு கிடையாது. அரசியலிலேயே இந்த மூன்றாவது அணி என்பதை கரை சேராது என்பதுதான் எனது பார்வை. தொடர்ந்து நான் பார்த்து வருகிறேன். எனவே இரண்டாவது இடம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டால் இயல்பாக இந்த முதல் இடத்தை பிடித்து விடலாம். இந்த கணக்கு சரிதான். கரூரை பொறுத்தவரையிலே செந்தில் பாலாஜி அவர்களை பெயரை குறிப்பிடாமல் பேசியிருந்தாலும் விஜய் அவர்களின் பேச்சிலே ஒரு தாக்கம் தெரிந்தது, கூர்மைப்பட்டிருக்கிறது அவர் அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். கரூரில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நிறைவேற்றப்படாத வாக்குறுதி சார்ந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்த விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அந்த செய்தியையும் அது சார்ந்த கருத்துக்களையும் பார்த்தோம்.